இந்த மண்ணுலகத்தில் இருக்கிறது. அந்த போக பூமியில இருக்கக்கூடிய அந்த விண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் தங்களுடைய போக பூமி வாசம் நிலை பெற்று இருக்கணும் அப்படின்னு இங்க வந்து வணங்கிட்டு போறாங்களாம். இந்த மந்திர பாட்டுக்கும் அசபைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, அந்த அசபை என்று சொல்லக்கூடிய அந்த ஓம்காரத்தை தியானிக்க தியானிக்க சித்த ஆகாசமாகிய இந்த பரஞான வெளியில தகராலய தரிசனம் கிடைக்கும் என்று சொல்லப்படுது. அந்த இறைவன் விளங்கி தோன்றக்கூடிய இடம் எதுனா நெஞ்ச தாமரை, அதுதான் தகர ஆலயம்னு சொல்றாங்க. இத சித்தாகாசம் என்றும் சொல்லுவாங்க. இந்த காட்சி பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு மட்டுமே அறிய முடியக்கூடியதா இருக்கும். எல்லாராலும் காண முடியாததால தில்லையில எல்லாரும் வந்து காணும்படி பொதுவுல இறைவன் நடனம் ஆடுறாரு அப்படின்னு சொல்றாங்க. இதை கொஞ்சம் ஆழமா சிந்திச்சோம்னா உயிருக்கு